ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நமக்கு கண்ணில் பிரச்சனை அப்படின்னா கண் டாக்டர் கிட்ட போறோம். இதே கை கால் ஏதாவது பிரச்சனை அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம எலும்பு டாக்டர் கிட்ட போறோம். இதே மனசுல பிரச்சனை வரப்ப நம்ம என்ன பண்றோம்? இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம எதுவுமே பண்றது இல்லை. மனசுல பிரச்சனை அப்படின்னா சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நம்ம போகலாம். பட் நம்ம அவங்க கிட்ட போறோமா? நமக்கு தெரிஞ்சாலும் போக மாட்டோம். ஏன்னா இந்த சொசைட்டி அவங்க கிட்ட நம்ம போனா நம்மள என்ன சொல்லுங்கிற பயத்தினாலே நம்ம போறது இல்லை. ஒருவேளை நம்ம போனா சொசைட்டி ஆர் இவங்க நம்மள பைத்தியம்னு லேபிள் பண்ணிருப்பாங்களோங்கிற அந்த ஒரு சின்ன பயத்தினாலேயே நம்ம போறது இல்லை. நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ப்ராப்பரா கேர் கொடுத்துக்கிறது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்னன்னு நமக்கு தெரியுது இல்லைங்களா? எல்ஜிபிடி கம்யூனிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநல கூட நமக்கு இப்ப வந்துருச்சு. ஆனா மென்டல் இல்னஸோட ஒரு சக மனுஷன் இருந்தாரு அப்படின்னா அவரை நம்ம ப்ராப்பரா அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? அவருக்கு தேவையான விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்குறோமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். பட் வெயிட், செலிபிரிட்டிஸ் லைக் தீபிகா படுகோன், பிரியங்கா சோப்ரா, ஏன் நம்ம சமந்தா கூட அவங்களுக்கும் மென்டல் இல்னஸ் இருந்திருக்கு அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா ஃபஹத் ஃபாசில் கூட அவருக்கு ADHDனால எஃபெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு ஓப்பனா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. சோ இது வெளியில சொல்லக்கூடாதுலாம் இல்ல, சொன்னா இந்த சொசைட்டி நம்மள என்ன சொல்லுமோங்கிற பயத்தினாலேயே நம்ம நிறைய வெளியில சொல்றது கிடையாது. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்துக்காம உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு தேவையான விஷயங்கள் நீங்க செய்யுங்க. சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். So let's join hands together and take care of our mental health.